பினாங்கில் உள்ள உணவகத்தில் எலிகள் சுற்றித் திரிவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட உணவகத்தையும் அதன் அருகில் செயல்பட்டு வந்த கடையையும் பினாங்கு நகராண்மை கழகம் நேற்று 14 நாட்களுக்கு மூடும்படி உத்தரவிட்டது. சம்பந்தப்பட்ட உணவகம் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதை பினாங்கு மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்திய நிலையில் உடனடியாக சம்பந்தப்பட்ட உணவகத்தை மூடும்படி உணவக உரிமையாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதோடு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட உணவகத்தில் பணிபுரியும் ஊழியர்களும் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாகவும் உணவகத்தின் சமையல் அறையும் சமையல் பொருட்களும் சுகாதார சட்டங்களை மீறி இருப்பதாலும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பினாங்கு நகராண்மை கழகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மலேசியாவுக்குள் சுற்றுலா பயணிகளாக நுழைந்த 13 இந்தோனேசிய ஆண்கள் உணவுக் கடையில் வேலை செய்ததால் ஜொகூர் மாநில குடிநுழைவு துறையினர் கைது செய்தனர். முன்னதாக சம்பந்தப்பட்ட உணவகம் டிக்டாக் வலைதளத்தில் காணொலிகளை பதிவு செய்து உணவகத்திற்கு விளம்பரம் செய்த நிலையில் காணொலியில் பணியாளர்களாக இருந்த மலேசியர் அல்லாதவர்களை அடையாளம் கண்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ முகமது டூஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 13 இந்தோனேசிய ஆண்களும் 20 முதல் 32 வயதினர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பணிக்கு அமர்த்திய உணவக உரிமையாளரை விசாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை பண்டார்பாரு பாங்கி பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்ற தனது தந்தையும் முன்னாள் ஆசிரியருமான 84 வயது சுப்பிரமணியம் கோபால் வீடு திரும்பவில்லை என்று அவரின் மகன் தேவநாதன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மாலை 5 மணி அளவில் அவர் வீட்டில் இருந்து வெளியேறியதாகவும் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிளினிக்கிற்கு சென்றதாகவும் அவரின் மகன் தெரிவித்தார். அவரை பற்றிய விவரம் அறிந்தவர்கள் 0128780725 மற்றும் 0133363413 எனும் எண்களுக்கு அழைக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டார். DAP கட்சியின் தலைவர் லிம் குவான் எங் தொடர்பாக அவதூறு கருத்துக்களை பரப்பியதற்காக பரிகாத்தா நேஷனல் தலைவர் முஹிதீன் யாசின் 13,50,000 வெள்ளி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேல் முறையீடு செய்யவிருப்பதாக முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். லிம் குவான் எங்கிற்கு 13,50,000 வெள்ளி இழப்பீடு என்பது அதிகமான தொகை என்றும் அவர் மீது அவதூறு பரப்பியதற்காக இவ்வளவு பெரிய தொகையை தம்மால் வழங்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இழப்பீடு தொகையை குறைக்கும்படி தாம் வழக்கு தொடரவிருப்பதாகவும் இது தொடர்பாக தமது வழக்கறிஞர் குழுவுடன் ஆலோசித்து வருவதாகவும் முஹிதீன் உறுதிப்படுத்தினார். மடானி அரசாங்கம் வீடமைப்பு மற்றும் உள்ளாட்சி அமைச்சு மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் உள்ளாட்சி அதிகாரிகளின் அதிகார வரம்பில் மொத்தம் 11,397 பொது கழிப்பறைகளை மேம்படுத்தி உள்ளதாக அதன் அமைச்சர் நாகூர்வின் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு மலேசியாவின் ஆசியான் தலைவர் பதவிக்கு தயாராவதற்கும் 2026 ஆண்டு மலேசியாவிற்கு வருகை தருவதற்கும் கூடுதலாக 800 மில்லியன் செலவில் குடிமை விழிப்புணர்வை வளர்ப்பதற்கும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இது பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். டேட்டா சென்டர்கள் எனப்படும் தரவு மையங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI ஆகியவற்றின் எதிர்காலத்தை மையமாக வைத்து பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தொழில்நுட்ப நிறுவனமான கூகுளுடன் நேற்று பெரு நாட்டின் லீமாவில் கலந்துரையாடினார். குறிப்பாக தரவு கசிவு மற்றும் தீங்கிழைக்கும் சுரண்டலை தடுக்க தெளிவான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை நிறுவும் வகையில் AI மற்றும் தரவு மைய சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பாதிப்பை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுக்கு தாம் அறிவுறுத்தி உள்ளதாக கூகுளின் உலகளாவிய அரசாங்க விவகாரங்கள் மற்றும் பொது கொள்கையின் தலைவரான கரன் பாட்சியாவை APEC எனப்படும் ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பின் உச்சி மாநாடு 2024 சந்தித்த பின்னர் அன்வார் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.